ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. tn-incometax.gov.in என்ற இணையதளத்தில் இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்தீங்கன்னா கேண்டின் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போவோம். ஸோ இந்த பேஜில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா லாஸ்ட் அப்டேட்டட் ஆன் 7/9/2024 டீட்டெயில்டு recruitment notification for the post of canteen attendant for the recruitment year 2024ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கேண்டீன் அட்டண்டன்ட், post of canteen attendant in the departmental canteens of income tax department, தமிழ்நாடு and புதுச்சேரி region under group C கேடர். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ட். 25 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 13, ஓபிசிக்கு 6 கட்டிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 2 கட்டிடங்கள், எஸ்சிக்கு 3 கட்டிடங்கள், எஸ்டிக்கு 1 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 22/9/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 25 வயது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 8/9/2024 முதல் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 8/9/2024. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/9/2024. ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024. ஆல் டிக்கெட் எப்போது டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024 முதல் 5/10/2024 வரை. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தேர்வை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. என்றைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6/10/2024. அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.